அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மனுஷி. நான் கார்த்திக் வித்யாலய பொதுப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்போது சுற்றுச்சூழலை பற்றி பேச வந்துள்ளேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் ஆரோக்கியமாய் வாழ சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது அவசியமாகும். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினத்தை நாம் கொண்டாடி வருகிறோம். இயற்கையை பாதுகாக்க வேண்டும் மற்றும் சுற்றுச்சூழலை பேண வேண்டும் என்பதற்காக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நாம் உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடி வருகிறோம். 2025 உலக சுற்றுச்சூழல் தினத்தின் கரும்பொருள் நெகிழி மாசுபாட்டை முடிவு கொண்டு வருதல், எண்டிங் ஆஃப் பிளாஸ்டிக் பொல்யூஷன். சுற்றுச்சூழல் பல காரணங்களால் மாசடைந்து வருகிறது. அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமையாகும். மரம் நடுவது, காடு வளர்ப்பது, சுத்திகரிக்கப்பட்ட தொழிற்சாலை கழிவுகளை வெளியேற்றுவது இவற்றால் மட்டுமே நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும். நெகிழி பொருட்களை தவிர்த்து துணிப்பை போன்ற பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் நெகிழி மாசுபாட்டை குறைக்கலாம். குப்பைகளை மக்கும் குப்பை, மக்கா குப்பை என பிரித்து போடுவதன் மூலம் இயற்கை வளங்களை பாதுகாக்க முடியும். மாணவர்கள் பள்ளி, வீடு, சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே நாம் இயற்கை வளங்களை சரியாக பயன்படுத்தினால் நமது எதிர்காலம் அழகாகவும் புன்னகைக்கப்படவாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.